அவன் நினச்சதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? அவன் கேட்டது எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன? என்ன யாருமே காணும் அந்த சைடு. அப்பா ஏய் நீயா? ஆமா. நீயா? பின்ன என்ன நாயா? நான் தாமா. என்ன இவனு வரான் நினைக்கிறானுங்க. நீங்க எல்லாரும் நைட்டா? நம்ம டிவில என்ன அவ்வளோ ப்ராஜெக்டா இருக்கு? எல்லாரும் நைட்டு போட்டுருக்கானுங்க. என்னன்னு தெரியலடா. உனக்கு ஏதாவது தெரியும்? உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? டேய் நவீனு, நீ எங்கடா இங்கே முதல்ல? டேய் நீலாம் டே ஷிஃப்ட்லேயே ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேன், நைட் ஷிஃப்ட்டில் உனக்கு என்னடா வேலை? டேய் டேடி, கரெக்டாக நம்ம டீமை மட்டும் கட்டம் கட்டி நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்கன்னா சம்திங் ஹேப்பனிங். அதை நான் சொல்கிறேன். கண்டிப்பா நம்ம சொல்லி ஏமாத்தப்போம். ஏண்டா நீ வேலையை விட்டு போறதுக்கு எதுக்குடா எங்களை நைட் ஷிஃப்ட் வர வச்ச? டேய் நான்லாம் நேரத்துக்கு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போயிட்டு இருப்பேன்டா. என்ன கூப்பிட்டு நைட் ஷிஃப்ட்லாம் உட்கார வச்சிருக்கியடா? என்ன கண்டுபிடிச்சிருச்சோ? பசங்கன்னா அப்படிதானே. டேய் யோசிச்சு பாருங்கடா, நம்ம எல்லாரும் ஒன்றா தாண்டா ஜாயின் பண்ணோம். இப்போ நான் வேலையை விட்டே போகிறேன். ஓ, கடைசியாக ஒரு 30 நாள் உங்கள் கூட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போகலான்னு பார்த்தேன். சரி ஓகே, நாளைக்கு எல்லாரையும் மாற்ற சொல்கிறேன். தனியாக தான் இருக்கணும் போல். இப்படி மண்டையை கழுவுறான் பார். ஏமாந்துட்டாங்களா? ஏண்டா உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாது? எங்களுக்கு எல்லாம் சோப் போடுறல்ல. இப்போ என்ன, இந்த 30 நாள் நைட் ஷிஃப்ட் நீ எங்க கூட இருக்கணும் அதானே? இந்த நைட் ஷிஃப்ட் நீ மறக்க மாட்டடா. ஏமாத்திட்டான்டா. தொடரும். என்ன மச்சான் கோமா இருக்கியா? ஐயோ இல்லைங்க, நல்லா குலுகுலுன்னு இருக்கு. கடுப்பு கலப்பாத்திரம். நான்லாம் மதியம் 12 மணி வரைக்கும் தூங்குறான்டா. என்ன போய் நைட் ரெஸ்ட் சொல்லி சமாளிக்கிறது. மச்சான் எல்லாம் ஒரு காரணமாக தான்டா போட்டேன். என்ன காரணம்? அங்கே பாரு. என்னடா அங்கே பார்க்க சொல். அதான் ஏமாந்துட்டான். நத்தாஷா ஒரு வருஷமாக ட்ரை பண்ணுறல, ஒரு கோட்டாச்சு. இப்போ உனக்கு 30 நாள் 4 வாரம் 720 மணி நேரம் 43,200 நிமிஷம் இருக்குடா. இப்போ சொல்லு, இது நல்ல சான்ஸ் தானே? ஆமாம், நீ அப்படியே அங்கே பாரு. இப்போ நான் போய் ஒரு இன்டர்வல் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்படி பார்த்தாலும் அழகா இருக்கையா? என் காதலை மெய்ப்பிக்கத்தான் புதிய உறவை கவிஞர் கனவா? யாரு மச்சான்? டேய் டேய் என்னடா? டேய் சீக்கிரம் வெளியே வாடா. டேய் இப்பதான்டா வந்தேன். ஏய் நீ ஃப்ளோருக்கு வா, உனக்கு செம ஷாக் இருக்கு. என்னது ஷாக் இருக்கா? நீ போடா, நான் வரேன்டா. சரி சீக்கிரம் வந்து தொலை. நான் காலையிலேயே வரலாம். பால் போடுற மாதிரி இந்த எடிட்டர் மாதிரி, பால் போட்டு இந்த எடிட்டர் மாதிரி போய் இந்த ஆஃபீஸில் வந்து சேர்ந்துருக்கீங்களா? ஹாய். ஏய் இந்த ஆஃபீஸில் சேர்ந்துருக்காங்களாண்டா? சரி உங்கள் பேர் என்ன?
இந்த ஆஃபீஸில் அதுவும் நைட் ஷிஃப்டில். வருமே வந்துட்டான், நமக்கு என்ன வேலை? சரி ஓகே பாய். சரி வாடா. போய் இந்த ஆஃபீஸில் போய் ஹாய். சிரிச்சு மட்டும் பேசுறதுரா வருணு. ஹலோ, ஐ மகிழினி. உங்கள் பொசிஷனுக்கு வந்திருக்க நியூ ஜாயினி. சொன்னாங்க நீங்கள் மார்னிங்ஸ்னால் பிஸியாக இருப்பீங்க, நைட் மட்டும்தான் ட்ரைனிங் எடுத்துக்க முடியும்னு. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். இஷ்யூஸ் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. வருண் எதிரும் புதரும் இணையுமா பார்க்கலாம்.